ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பப்பாளி பழத்தில் நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது முந்திரி, திராட்சை, பனங்கற்கண்டு, ஒரு ஏலக்காய் போட்டு வாசனைக்கு. பழங்களை நல்லா தோல் சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி அந்த மிக்சியில் போட்டுட்டு நல்லா விழுதாக அடித்து கொடுத்துங்க. அடித்து வைத்த விழுதை 2 கிளாஸில் கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு போட்டு அதில் போட்டுட்டு அந்த விருது கொஞ்சம் போடுங்க. அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு விருதப்படி போட்டு முக்கால் கிளாஸ் வரைக்கும் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் அதில் சொருவிட்டு நீங்கள் ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையான பப்பாளி ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வேறு எந்த கலப்படமும் கிடையாது. இயற்கையான முறையில் செய்த பப்பாளி ஐஸ்கிரீம். நல்ல மஞ்சள் பொருள் அழகாக இருக்கிறது. 8 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தீங்கன்னா சுவையான ஐஸ்கிரீம் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.